தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கல்வெட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக தோன்றியது திராவிட கழகத்திற்கு எதிராக அல்ல, சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி திராவிடர் கழகம் என்றால் திராவிட கழகத்தின் நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றார். திராவிட கழகத்தின் உழைப்பு எதையும் எதிர்பாராதது உண்மையான உழைப்பு எனவும் பாராட்டி பேசினார். திமுக உருவானவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார். திமுக தோன்றிவிட்டது திகாவுக்கு எதிராக அல்ல, திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை மேலும் வலிமையாக்க அரசியல் களத்தை செயல்படுத்துவதற்கும் தான் தோன்றி தனவாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட அந்த உணர்வோடு செயல்படுத்துவதற்குத்தான் தோன்றியிருக்கிறது என்று சொன்னார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தன்னை பற்றி என்னென்னமோ பொய்கள் பரப்பி வருகிறார்கள், தான் எப்பவும் போல தம்முடைய செயல்களால் மட்டும் பதிலடி கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே நூற்றாண்டுக்கு பின்னோக்கி இழுக்கும் சதி நுணுக்கமாக நடந்து கொண்டிருப்பதாகவும், அதனை திராவிட மாடல் முறியடித்து வருவதாகவும் தெரிவித்தார். பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னமோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். சிலருக்கு தமிழும் பிடிக்காது, தமிழர்களையும் பிடிக்காது, நாம் தலை நிமிர்வது பிடிக்காது என சாடிய முதலமைச்சர், தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்றும் கூறினார். இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது, இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. திராவிட மாடல் என்று சொல்வது சிலருக்கு எரிச்சலை தருகிறது. அதனால்தான் தொடர்ந்து அவர்களுக்கு எரியட்டும் என்று திராவிட மாடல் என்று சொல்கிறோம். அடுத்த திராவிட மாடல் 2.0 என்று சொல்ல போகிறோம். வரப்போவது அரசியல் தேர்தல் கிடையாது, தமிழினம் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் என்று பேசினார். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து திராவிட மாடல் 2.0 சொல்ல போறோம். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது, தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். முன்னதாக பெரியார் உலகமயமாக்கும் பணிக்காக தனது 1 மாத ஊதியம் மற்றும் திமுக MP MLA-க்களின் 1 மாத ஊதியம் என மொத்தமாக 1,50,00,000 ரூபாயை முதலமைச்சர் வழங்குவதாக அறிவித்தார்.